கேரளாவின் புதிய முதலமைச்சராக வி.டி. சதீசன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். கேரள மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக வி.டி. சதீசனை காங்கிரஸ் தேசிய தலைமை தேர்ந்தெடுத்து அறிவித்திருக்கிறது. கேரள மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக வி.டி. சதீசனை காங்கிரஸ் தேசிய தலைமை தேர்ந்தெடுத்து அறிவித்திருக்கிறது. கேரள சட்டமன்ற தேர்தலில் வென்று காங்கிரஸ் ஆட்சியை பிடித்த நிலையில் முதலமைச்சர் தேர்வு செய்வதில் நீடித்த இழுபறி முடிவுக்கு வந்திருக்கிறது. கேரள மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக வி.டி. சதீசனை காங்கிரஸ் தேசிய தலைமை தேர்ந்தெடுத்து அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம் நிரஞ்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. கேரள சட்டமன்ற தேர்தலில் கேரள மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக வி.டி. சதீசனை காங்கிரஸ் தேசிய தலைமை தேர்ந்தெடுத்து அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம் நிரஞ்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. கிட்டத்தட்ட 10-11 நாள் இழுபறிக்கு பிறகாக தற்பொழுது கேரள மாநிலத்தின் முதல்வர் யார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது கேரள மாநில காங்கிரஸ் கமிட்டிக்கான அந்த முடிவை எட்டப்பட்டிருப்பதாக டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அறிவித்திருக்கின்றது. அந்த வகையில் தற்பொழுது கேரள மாநிலத்தின் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய வி.டி. சதீசன் தான் அடுத்த முதல்வர் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 1964ஆம் ஆண்டு பிறந்த இவர் அடிப்படையில் ஒரு வழக்கறிஞரும் கூட. பரவூர் சட்டமன்ற தொகுதியை கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் அவர் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவரை கேரள மாநிலத்தின் அடுத்த முதல்வராக தற்பொழுது காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கின்றது. கே.சி. வேணுகோபால், அதே போல ரமேஷ் சென்னிதாலா ஆகியோரது பெயர்களும் அதிக அளவில் இடம் பிடித்திருந்தது. ஆனாலும் காங்கிரஸ் கமிட்டியின் கேரள மாநில நிர்வாகிகள் பலரும் சதீஷனுடைய பெயரை தான் பரிந்துரை செய்திருந்தார்கள். அந்த வகையில் கடுமையான குழப்பங்கள் நீடித்து வந்த நிலையில் தற்பொழுது அறிவிப்பானது வெளியாகி இருக்கின்றது. கேரளாவின் கொச்சியில் பிறந்த இவர் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்து வருகின்றார். சட்டப்படிப்பை படித்திருக்கக்கூடிய இவர் ஒரு வழக்கறிஞராகவும் சில காலம் பணியாற்றிவிட்டு பிறகு அரசியலுக்குள் வந்திருந்தார். அவர் தற்பொழுது ஜெயித்திருப்பதன் அடிப்படையில் அவர் கேரள மாநிலத்தின் அடுத்த முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அனைத்து தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள். யாருடைய பெயர் அறிவிப்பாக வந்தாலும் உள்கட்சி பூசல் எதுவும் இல்லாமல் புதிய அரசுக்கு முழு ஒத்துழைப்பை அனைவரும் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஏற்கனவே கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் முதல்வரை தேர்ந்தெடுப்பதில் இருக்கக்கூடிய தாமதத்தை விமர்சித்து வந்த நிலையில் இரவும் பகலுமாக கடந்த 10 நாட்களாக டெல்லியில் விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டு வந்தது. அந்த அடிப்படையில் தற்பொழுது அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். கேரளா உயர்நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வழக்கறிஞராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். அதே போல அரசியலிலும் சிறு சிறு நுணுக்கங்கள் உட்பட அனைத்தும் தெரியும். சட்டமன்ற விதிமுறைகள் தொடங்கி அத்தனையும் அவருக்கு அத்துப்படி. காங்கிரஸ் கட்சியின் டெல்லி தலைமையுடனும் நல்ல ஒரு இணக்கமான சூழலில் இருக்கக்கூடிய நபர். எதிர்கட்சிகளிடமும், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகளிடமும் நல்ல மரியாதை இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவராகத்தான் அறியப்படுகிறார். அவர் தற்பொழுது கேரள மாநிலத்தின் அடுத்த முதல்வராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.